அடுத்ததாக டிவிகே கொண்டு வர போகிறதில்ல, லாஸ்ட்டாக தான் நான் வச்சா உங்களை பற்றி பேச போகிறேன். என்டிகே, நாம் தமிழர். அதாவது இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன் குரூப்பில் 2.5 மணி நேரம் அட்டகாசமாக பேசுகிற ஒரு ஆள்னா யாருன்னா அது சீமான் மட்டும்தான். கண்டினியூஸாக நம்ம கூஸ்பம்ஸ் வர்ற அளவுக்கு எல்லாருமே கேட்கலாம். அட்டகாசமாக ஆணித்தரமாக பேசுவார். இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையும் அப்படின்னு நம்பி கூட போகிற அளவுக்கு அவருக்கு வந்து அந்த பேச்சு திறமை இருக்குது. அவருக்கு மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கிற சில முக்கியமான ஆட்களுக்கும் அவங்க கட்சியில் எல்லாருமே ஒரு 4-5 பேர் அட்டகாசமாக பேசுவாங்க. பாத்தியா, நான் 117 ஆண்கள் 117 பெண்கள், பாத்தியா அவர் தான் கரெக்டாக போடுறாரு அப்படின்றப்போ கரெக்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். அவர் பேசுகிறது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில், கிரவுண்ட் ரியாலிட்டியில் அது எல்லாமே பாசிபிள் இல்லை. எல்லா நாடுகளும் பெனிஃபிட்ஸ் தராங்க, இலவசங்கள் தர்றாங்க. நம்ம ஊர்லேயும் அது அவசியம். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மக்களை ஒரு பாயிண்டில் க்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இலவசத்தை எல்லாம் கட் பண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு எடுத்து வச்சிருக்கலாம். பட் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. அது அடுத்த கட்டம், அது அவருடைய பாலிசி. பட் அவருடைய பிரச்சார யுக்தி அப்படின்றது கம்ப்ளீட்டாக ஒரு டேமேஜான, ஒரு கொலாப்ஸான ஒரு பிரச்சார யுக்தி. அவங்களுக்கு யார் எனிமி அப்படின்னே அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இந்த எலெக்ஷன் ஸ்டார்டிங்கில் இருந்தே. போன எலெக்ஷனில் அவங்க டிஎம்கேவையும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து எதிர்த்தாங்க. அதனால தான் அவங்களோட அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 8 இன்க்ரீஸ் ஆச்சு. தனியாக ஒரு கட்சியாக ரெகக்னேஷன்லாம் ஆனாங்க. எல்லாருமே பாராட்டினாங்க. பார்த்தியா, 15 வருஷமாக கஷ்டப்பட்டு வந்துட்டான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட டெஃபினட்டாக நானுமே நாம் தமிழரை பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ண பர்சனலாக. ஹி ஹேஸ் டு வின். அவர் எப்படியாச்சும் ஒரு 4 சீட்லேயே அது வின் பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த எலெக்ஷனில் அது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவை எதிர்த்தாரு, ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் எதிர்த்திருப்பார். ஒரு 10% எத்திங்கன்னா மீதி 90 இடத்துல அவன் நடிகனுக்கு ஓட்டு போட்டுருவியா, நீ ஒன்று தம்பி விஜய், நீ அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, லாரியில் நடுவில் நில்ல, லாரியில் அடிபட்டு தான் சாவ அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஆரம்பித்து அவங்க கூட இருக்கிற சாட்டை மாதிரியான ஒரு பேச்சாளர்கள், யூடியூபர்ஸை வச்சு கம்ப்ளீட்டாக பேஷ் பண்ணார். அது வியூஸ்க்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. விஜய் எதிர்க்கிற டிஎம்கே காரனும் பார்ப்பான், விஜய் எதிர்க்கிற நாம் தமிழர் காரனும் பார்ப்பான், விஜய் எதிர்க்கிற ஏடிஎம்கே காரனும் பார்ப்பான். ஸோ விஜய் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் யூடியூப்ல உட்காந்து வீடியோஸாக பார்ப்பாங்க, வியூஸாக பார்ப்பாங்க. ஆனால் கிரவுண்டில் அது எந்த அளவுக்கு இருக்குன்னா அது வந்து நெகட்டிவாக தான் இம்பேக்ட் ஆகும். அவன் இப்போ தான் கட்சிக்கே எலெக்ஷனுக்கே வந்துருக்கான். அந்த புது கட்சி வந்து 2 வருஷம் ஆகுது. நீ 15 வருஷமாக இருக்க. நீ வந்து ஆட்சியை பிடிக்கணும், இல்லை ஒரு டென்ட் ஏற்படுத்தணும், நீ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா நீ ஆளுங்கட்சியும் இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் தான் நீ மேஜராக எதிர்க்கணும். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக வந்தவனையே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறியே. அப்போ யாருக்குன்னா உனக்கு தான் இன்செக்யூரிட்டி அப்படின்றது மக்கள் மனசில் ரொம்ப ஈஸியாக பதிவாயிருக்கும். பிகாஸ் சீமான் கட்சிக்கு அதை நாம் தமிழர்களுக்கு ஃபுல் இன்செக்யூரிட்டி, ஃபியர் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட 8% ஓட்டையே இவங்க வந்து டென்ட் ஆக்கிடுவாங்களோ, அவங்கள 8ல் 6 ஆக்கிடுவாங்களோ, 7 ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. பட் நான் இன்னமும் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன், நாம் தமிழோட அந்த கோர் தமிழ் தேசியம் அப்படின்ற ஆட்கள் டெஃபினட்டாக சீமானுக்கு மட்டும்தான் வாக்கு அழிச்சிருப்பாங்க. அவங்க மாறி இருக்க மாட்டாங்க. மேபி அந்த 8ங்கிறது ஒரு 7 ஆகலாம், 7.5 ஆகலாம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஆனால் மக்கள் அவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடிகாரனாக இருந்தால் நீ எனக்கு ஓட்டு போடாத அப்படின்னு ஒரு இடத்துல போய் சொல்கிறாரு. அடுத்து இன்னொரு இடத்துல தங்கம் வந்து அவன் கொடுப்பானா, உன்னால் ஒரு கல்யாணத்துக்கு தங்கம் கூட வாங்க முடியல, நீ என்ன ஆம்பளை, உன் ஓட்டுலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ போகிற வார இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் ஓட்டு யார்கிட்ட இருந்து வாங்குறியோ அவனை எல்லாரையுமே நீங்கள் வந்து திட்டுறீங்க, ஏசுறீங்க. அவன் ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்ற அவனு வந்து ஓகே வேணாம் சார், வேணான்னு சொல்லிட்டு சார், பரவாயில்ல சார், நான் யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கே போட்டுக்கிறேன் சார், நான் போயிடுவோம். யூ ஆர் அப்யூசிங் பீப்புள் அப்படின்றது சீமானுக்கு தெரியல, அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியல. நீங்கள் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட போகிறப்போ உங்களுடைய ஓட்டு எனக்கு போடுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க தவிர, நீ அவனாக இருந்தால் எனக்கு வேணாம், நீ இவனாக இருந்தால் வேணாம், நீ இவனாக இருந்தால் வேணாம், நீ இவளாக இருந்தால் வேணாம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக அப்யூஸ் பண்ணி பேசுறது வந்து கம்ப்ளீட்டாக மக்களை உங்கள்கிட்ட இருந்து அந்த ரியாலிட்டியிலேருந்து அவங்க பக்கத்துல இருந்து ரொம்பவே தள்ளி போய் வச்சிரும் அப்படின்றதான் ஃபேக்ட். இதுதான் நான் சொன்னேன், இந்த எலெக்ஷன்லேயே பயங்கர மோசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி யாருன்னா அது நாம் தமிழர் தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப பெண்களை வந்து சில இடங்கள்லாம் அவங்க கட்சிக்காரங்க, குறிப்பாக சாட்டை மாதிரியான ஆட்கள் யூடியூப்பில் பெண்கள், இன்னொரு பெண், அது விஜய் சம்மந்தமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ரொம்ப கேவலமாக பேசுகிறப்போ பெண்கள் எல்லாமே என்ன இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு அவர்ஷனும் நாம் தமிழர் மேலே நிச்சயமாக வந்துடும். அதுவும் இந்த எலெக்ஷனில் பெருசாக அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நாம் தமிழருக்கு மெஜாரிட்டி ஆஃப் ஆட்கள் வந்து ஆண்கள் தான் ஓட்டு போடுவாங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்க. பட் பெண்கள் எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்க டேட்டா எனக்கு இல்லை. பட் டெஃபினட்டாக இந்த அவர்ஷன் பெண்கள் கிட்ட நாம் தமிழர் மேலே நிச்சயமாக இருக்கும். இதே பெண்களை தேர்ட் ரேட்டடாக கேவலமாக பேசுகிற
கட்சி ஆட்கள் வந்து டிஎம்கேலே இருக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான ஆட்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் பேர்லாம். அதுலேருந்தும் பெண்கள் அந்த டிஎம்கேட்ட இருந்தும் விலக வைக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்கு உரிமை தொகை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள ஓரளவுக்கு காப்பாற்றி வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக மிகப்பெரிய அடி வாங்க போகிறது இங்கே வந்து நாம் தமிழர். இந்த எலெக்ஷனில் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு சொல்லிடலாம். இதுக்கு ப்ரெடிக்ஷன்லாம் தேவையில்லை, இப்போவே தாராளமாக சொல்லலாம். 1% வேணால் கம்மியாகலாம் தரும், ஆனால் பெரிய அடி அவங்களுக்கு இந்த எலெக்ஷனில் இருக்குது.